Hello guys, welcome back to our channel Rashar Bala Edu. இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் பர்టిక్యులரா பாரதியார் யுனிவர்சிட்டியில SDE ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரி இந்த வீடியோ டெஃபினட்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஃபார் தி பாரதியார் யுனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அக்டோபர் 2023ல ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து நேற்று காலையில் வந்திருந்தது. ஓகேவா? அதுக்கு உண்டான வீடியோவும் நான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருக்கீங்க. சில பேருக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ காமனான சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால செப்பரேட்டாக ஒரு வீடியோவாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கேட்டுட்டு மேற்கொண்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் SDEல படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், இன்னும் ரிசல்ட் வரலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரிசல்ட் அஃப்கோர்ஸ் வந்தாச்சு. ஏன்னா ரெகுலர் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் எல்லாம் நடத்திருக்கக்கூடிய ப்ராசஸ் போனதுனால தான் இதனுடைய ரிசல்ட்டுக்கு டிலே. அஃப்கோர்ஸ் வந்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா கோர்ஸுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரிசல்ட்டு லிங்க் எல்லாம் வச்சு தான் நான் லாஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எங்கிட்ட என்ரோல்மெண்ட் நம்பரோ ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லாதனால இண்டிவிஜுவலாக உள்ளே போய் பார்க்க முடியாது. எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிற லிங்க் அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் நிறைய பார்த்துருக்கீங்க. தேங்க் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் அவர் நம்ம யூடியூப்க்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் இப்போ வந்து என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, சார் ரிசல்ட் வந்து ப்ராக்டிக்கல் எனக்கு இன்னும் முடியலை. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு. ப்ராக்டிக்கல் எனக்கு முடியல. ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை கொடுத்து ஆப்சென்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார் பண்ணுறதுன்னு. இது ஏதாவது டவுட் உங்களுக்கு மேற்கொண்டு இருந்ததுன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய நம்பர் எல்லாமே வந்து வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட் அட்ரஸ் வந்து b-u.ac.in. அதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அங்கே அதில் இருக்கும். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அது சார்ந்தது வந்து அப்படி வந்து உங்களுக்கு வரலைன்னா ப்ராக்டிக்கல் நடக்கல அப்படிங்கிறனால ஏதாவது ஆப்சென்ட்னு அதில் வந்திருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் டேட்டு ஷெட்யூல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிடுங்க. ப்ராக்டிக்கல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மார்க் ஷீட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் உங்கள் டவுட்டை வந்து இம்மீடியட்டாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் யூனிவர்சிட்டியை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஒரே ஒரு அரியர் பேப்பர் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரே ஒரு பேப்பர் அரியர் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ரீவேல்யூஷன் போட முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரீவேல்யூஷன் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேட்ச் கூட நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்சுக்கும் வந்து தனியாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இருந்தாலும் இதே இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்குது. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரேன். யூஜி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, பிஜி, யூஜி யாராக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது அதாவது பாஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கூட கம்மியாக இருக்குது, அல்லது பாஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்க ஃபெயில் வந்துச்சு, எதாக இருந்தாலும் நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் காப்பி உங்களுக்கு டிஸ்பிளே வருது இல்லையா? என்னென்ன சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்கன்னு மார்க் போட்டு வருது இல்லை? அது கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கீழேயே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை நான் பார்க்க முடியல. ரெகுலர் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் கொடுத்துருக்கிறதா நம்ம சேனல்லையே நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டு. அவருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு ரீவேல்யூஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் செக்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜியாக இருந்தால் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும், பிஜியாக இருந்தால் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும், ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஒரே ஒரு பேப்பர் அரியர் இருந்தால் தான் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு பேப்பர் அரியர்னா கண்டிப்பாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிடுங்க. நீங்கள் வந்து ஏன்னா வந்தால் வரட்டும், பாஸ் வந்தாலும் சரி, அல்லது அதனால் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இது கான்வகேஷன் அதாவது ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்க்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது, எப்படி வாங்கணும்? ஏன்னா பாஸ் பண்ண ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ஒரு கவலை இருக்கும். இதுவும் அதே தான். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸு இப்போ நான் எப்படி அப்ளிகேஷன் ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் சொன்னனோ, அதே மாரி தான் ப்ரொவிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து யுனிவர்சிட்டி வெப்சைட்லயே ஃபார்மேட் இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி யுனிவர்சிட்டியில கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணாவே என்குயரி செக்ஷன் தான் ஃபோன் போகும். அங்கேயே நீங்க கேட்டுக்கலாம். என்ன பண்ணணும்? எவ்வளோ அமௌண்ட் என்னங்கிற மாரி டீட்டெயில் கேட்டுக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி அனுப்புனா போதுமா? இல்ல எப்படிங்கிறத ஃபுல்லா டீட்டெயில் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஒரு தடவை 4 தடவ அட்டெண்ட் பண்ணுங்க. அது ஃபோன் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணாம இருப்பாங்க. ரெஸ்பான்ஸ் இல்லாம கூட இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. முயற்சியில தான் நமக்கு கான்டாக்ட் கிடைக்கும். இல்ல நியரஸ்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருந்தா, நீங்க ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா தான் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதனால நீங்க ஒரு சிரமம் இல்லன்னா, ஒரு டைம் நீங்க நேர்ல கூட போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துரலாம். ஓகேவா? இப்போ ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு. அதனுடைய காப்பி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அத வந்து கெஜெட்டட் ஆஃபீசர் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு, மத்த மார்க் ஷீட் எல்லாமே எடுத்துட்டு யுனிவர்சிட்டி போய் கேட்டுட்டு, அங்கேயே கூட ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் வாங்கி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கான விண்ணப்பத்த வாங்கி ஃபில் அப் பண்ணி அங்கேயே பேங்க் இருக்கு. அங்கேயே சொலான் எடுத்து எல்லாமே வேலைய முடிச்சுட்டு வந்துரலாம். ஒன் டே போனா கூட நீங்க எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஏன்னா நம்ம போட்டு இன்னும் வரல நாம வொரி பண்ணிட்டு இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சார் ரீவேல்யூஷன் போடுறோம். நம்ம இதுல ஒரு மார்க் வந்திருக்கு. எனக்கு 40 தான் வந்திருக்கு. ரீவேல்யூஷன் போட்டு எனக்கு ஃபெயில்னு வருது அல்லது வெறும் 38 வருது. ஆ அல்லது 50 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு 60, 70 வரும்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து ரீவேல்யூஷன் போட்டேன். ஆனா எனக்கு 45 தான் வந்திருக்கு. அப்படிங்கிற மாரி இருந்தா எந்த மார்க் சார் எடுப்பாங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்த மார்க்க விட ரீவேல்யூஷன்ல குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அத பத்தி வொரி பண்ணிக்காதீங்க. என்ன விஷயம்னா, விச் எவர் இஸ் ஹையர். நீங்க வந்து எக்ஸாம்ல என்ன மார்க் எழுதி வாங்குனீங்களோ, அந்த மார்க்கு அதுக்கப்புறம் நீங்க ரீவேல்யூஷன் போட்டீங்கன்னா, அந்த மார்க் 2யும் கம்பேர் பண்ணுவாங்க. அதனால எது அதிகமோ அதுதான். நீங்க பாஸ் பண்ண மார்க்கே அதிகம் ரீவேல்யூஷன் விட அப்படின்னா, அந்த மார்க் தான் எடுத்துக்குவாங்க. இல்ல நீங்க ஏற்கனவே பாஸ் பண்ணது ஒரு 40 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் உங்களுக்கு 62 வருதுன்னா, அந்த 62 தான் எடுப்பாங்க. எது அதிகமான மார்க்கோ, அத தான் எடுத்துக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்ல டிகிரி கால்குலேஷன் எல்லாமே வந்துரும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க இதுல சொல்லுங்க. அப்புறம் இதோட வந்து ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். பாவம் அவங்களுக்கும் ஆட் செமஸ்டர் எழுதியிருக்காங்க. வேல்யூஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப ரிசல்ட் வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விரைவில் வந்துரும். மேக்ஸிமம் வந்து கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்துரும். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே புலம்புவாங்க. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய சார் என்ன சார் பொங்கல போய் ஜாலியா செலிப்ரேட்டே பண்ண முடியாதாட்டு இருக்குது. ரிசல்ட் பொங்கலுக்கு நாள் வருது அப்படின்னலாம் சொல்லுவாங்க காலேஜ்ல. ஆனா வந்து யூசுவலா அப்படிதான். ஆனா கொரோனா டைம்ல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இப்போ ஓரளவு ரெகுலர் ஆயிடுச்சு. இப்ப எஸ்டிஏ ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கு இல்லையா? அதனால அதே ஒரு பெரிய ஒரு சைன் தான். அதனால ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸுக்கும் அது மாரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பிஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சி சைக்காலஜி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் சம்பந்தமான எந்த நோட்டிஃபிகேஷனும் வரலங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வராதவங்களுக்கு இனிமே நோட்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க. நீங்க அத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கா? நீங்க வந்து ரிசல்ட் பார்த்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் செமஸ்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எப்ப கட்டணும்னு கேட்கறாங்க. ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்ஸ், அரியர் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் எப்ப கட்டணும்னு கேட்கறாங்க. இப்ப அவசரப்படாதீங்க. இப்பதான் ரிசல்ட்டே வந்திருக்கு. அடுத்தது எப்ப எக்ஸாம் வருமோ, அப்பதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க இல்லையா? எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்ப அனுப்பணும், லாஸ்ட் டேட், ஃபீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்பதான் அரியர் எக்ஸாம்க்கு அனுப்பணும். இப்ப அனுப்ப வேண்டியதில்ல. அதே மாதிரி நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து டைரக்ட்டா யூனிவர்சிட்டில இருந்தே உங்களுக்கு போஸ்டல் உங்க வீட்டுக்கு வந்துரும். அல்லது நீங்க ஸ்டடி சென்டர் மூலமா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டடி சென்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டடி சென்டரோடவும் கொஞ்சம் நீங்க கான்டாக்ட்ல இருங்க. ஓகேவா? டச்ல இருங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.